அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை பொங்கல். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவது சர்க்கரை பொங்கல். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் 250 கிராம் பச்சரிசி, 300 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், பொடி பண்ணது. கெட்டி வெல்லமாக இருந்துச்சுன்னா அது போட்டு தண்ணியில் வச்சு கரைச்சி அதில் கல் மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி போடணும். இதை டைரெக்டாகவே நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், 103 திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன், ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அளவு. இப்போ செய்முறைக்கு நம்ம போயிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் அரை ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுக்கணும். மிதமான நெருப்பில் வறுக்கணும். கலர் மாதிரி வந்துடக்கூடாது. நல்லா வறுபட்டுச்சு. இப்போ பச்சரிசி நான் 2 வாட்டி நல்லா தண்ணி விட்டு கழுவி வச்சுருக்கிறேன், அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. நான் 4 மடங்கு தண்ணி, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நம்ம போட்டிருக்கோமோ, 1 கப்பு அப்படின்னு சொன்னால் 4 கப்பு தண்ணி இதுக்கு வைக்கணும். நான் 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் ஊற்றுறேன். நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இதில் 3 கப்பு பாசிப்பருப்பு, அரை கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கிளறி விடுங்க. 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு குக்கர் வெயிட் போட்டு வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும், நல்லா குழஞ்சி வரணும். அப்போ நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடிடுவோம். வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆவி வெயிட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது 4 விசில்கள் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம அந்த கரண்டியில், நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டியில் அப்படியே மசிச்சு விடணும். முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை போடலாம். இந்த திராட்சை அப்படியே உப்பி வரும், பலூன் மாதிரி. அந்த டைமில் இதை எடுத்துக்குவோம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கலந்துக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது இந்த சுவையை நல்லா தூக்கி காட்டும், எடுத்து காட்டும். அது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை இதில் போட்டுக்குவோம். நல்லா கலந்து விடலாம். கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணுவோம். பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். அருமையான சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுக்குற மாதிரி நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அருமையான சக்கரை பொங்கல் ரெடியாகி பிளேட்டிங் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பொங்கல் நன்னாளில் சிறியவர் முதல் பெரியவர்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் இது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வைத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.